ஒரு சாதாரண இண்டோர் கூட்டம் நடத்துறதுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் காலத்துல மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடத்துறது போல இன்றைக்கு நடத்தணும்னு நினைச்சா யாராலையுமே கஷ்டப்பட முடியாது. அது ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தீய சக்தி திமுக அவ்வளவு வேலையை பார்த்துட்டு முளைத்து 3 இலை விடாதவர்கள் அப்படின்னு விமர்சிக்கிறாரு திரு ஜெயக்குமார் அவர்கள். உங்களுடைய இலையே வந்து எங்க இருக்குன்னு தெரியல, உங்க கட்சியில இருக்கக்கூடிய இலையே இருக்குதான்னு தெரியல, எல்லாம் உதிர்ந்து போய்கிட்டு இருக்கு. வெளிப்படையா சொல்றாங்களே அயோத்தியா மாறினா என்ன தப்புன்னு. எப்படி மாறும்? தமிழ்நாட்டு மண்ணுல எப்படி மாறும்? தந்தை பெரியாருடைய மண்ணுல எப்படி மாறும்? கோயம்புத்தூர்ல கலவரம் நடக்கலையா? இங்க நடக்க கோயம்புத்தூர்ல இந்துத்துவ பேர்ல கலவரம் நடக்குது. 1008 பிரச்சனை இருக்கு சார். அதை விட மத பிரச்சனைங்கிறது ரொம்ப பெரிய. இது வந்து 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மறைமுகமா கூட்டு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு மக்களிடையே இந்த மாதிரி பிளவுகளை உண்டாக்கி ஓட்டு வங்கியை தயாரிப்பதற்கான ஒரு வேலை. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னா அது தடுக்க முடியாத அரசாங்கம் அப்ப எதுக்கு இருக்குன்னு கேள்வி வருமா இல்லையா? எதையாவது பேச வச்சு இங்க ஒரு அரசியல் ஆதாயம் தேடணுன்றதுக்காக நடக்கும் பொழுது அங்க அமைதியா இருக்கிறது தான் மக்களுக்கு நல்லது. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தாவேகா ஒரு நீண்ட கேப்புக்கு பிறகு இல்ல கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு நடத்தக்கூடிய ஒரு பப்ளிக் மீட், பொது வழியில மக்களை சந்திக்கிறதுக்கான அந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஈரோடுல சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் பாசிட்டிவாகவும் பேசுறாங்க. ஸோ போத் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. உங்களுடைய பார்வையில அந்த மீட்டிங்ல நீங்க மேஜரா ஃபோக்கஸ் பண்ண விஷயமா என்னன்னு பாக்குறீங்க? முதல்ல வந்து இந்த ஈரோடு பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம தலைவர் வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லையும் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. கரூருக்கு முன்பு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருந்துச்சு, மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது, இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. நம்ம எல்லா இடங்கள்லையுமே அதை நம்ம பார்த்தோம். ஓகே. இந்த கரூர் நிகழ்விற்கு பிறகாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு அந்த கரூர் நிகழ்வில் அந்த துன்பியல் சம்பவத்திற்கு பிறகு அந்த மக்களை சந்தித்து எல்லாம் பேசி முடித்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், கட்சி வந்து ஒரு சைலண்ட் மோடில் இருக்கணும். ஏன்னா வந்து அவங்களுடைய உணர்வுக்கு நம்ம மதிப்பளிச்சே ஆகணும். ஸோ அவர்களை வந்து நம்ம தலைவர் சந்தித்து ஆறுதல் கூறுற வரைக்கும், இந்த பிரச்சனைகள் வந்து முடிகிற வரைக்கும், அவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சு மக்கள்கிட்ட உணர்வை வெளிப்படுத்துகிற வரைக்கும் நம்ம வந்து கட்சியில் எந்த விதமான செயல்பாடுகளும் இருக்க வேண்டாம், அவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்திருந்தோம். அதனால் ஃபஸ்ட்டு 30 days வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான செயல்பாடுகளும் கிடையாது, யாருமே நம்ம எதையும் அட்ரஸ் பண்ணலை. அப்புறம் தலைவருடைய சந்திப்புக்கு பிறகாக தான் வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை வந்து நம்ம கூட்டி அதில் வந்து நம்ம சில தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றணும். அதை முடித்த பிறகு வந்து முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்வு வந்து நம்ம நடத்தணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் வந்து கவர்மெண்ட் சார்பில் ஒன்றும் எஸ்ஓபி வந்து வழங்கப்படலை. ஸோ இப்போ ரோட் ஷோ நடத்துறதுக்கோ அது மாதிரியான விஷயங்களுக்கு அந்த எஸ்ஓபி இன்னும் வந்து வழங்கப்படலை. அப்போ அந்த எஸ்ஓபி வழங்கப்படாதப்போ நம்ம அதை செய்ய முடியாது. அப்போ மாற்று வழியில் வேறு எப்படி பண்ணணும்னு யோசிக்கும்போது நம்ம இது போன்ற ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல் அது வந்து இண்டோரில், காஞ்சிபுரம் வந்து ஒரு இண்டோரில் நடந்துச்சு. ஒரு அவுட்டோரில் வந்து ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்வாக நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது பாண்டிச்சேரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதற்கு பிறகு வந்து இப்போ நம்ம ஈரோட்டில் பண்ணுறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரோடு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வை வந்து மீண்டும் வந்து மிகப்பெரிய அளவில் துவங்குவதற்கான ஒரு பேஸ்மெண்ட்டு. அதே போல் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்து நம்முடைய கழகத்தில் இணைந்து அவர் நடத்தக்கூடிய ஒரு முதல் வந்து மக்கள் சந்திப்பு நிகழ்வு நம்முடைய கழகத்திற்காக தலைவருக்காக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ இது ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட அவ்வளவு மக்களும் வந்து அங்கே வரவேற்பை கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல தலைவர் வந்து ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. ஏன்னா இந்த திமுக அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு தீய சக்தியாக தான் வந்து வளம் வந்துருக்குது அப்படின்றத வந்து தலைவர் டிக்ளேர் பண்றாரு. ஸோ இந்த தீய சக்தியை 2026 தேர்தலில் ஒழிக்கக்கூடிய ஒரு களமாக அந்த ஈரோடு களத்தை மீண்டும் வந்து துவங்கி இருக்கிறாரு நம்முடைய. ஓகே. பட் அந்த தீய சக்தி அப்படிங்கறது இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறாரு. முன்னாடி எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் சொன்னதை வச்சுதான். ஆனா அந்த இடத்துல விஜய் அவர்கள் அந்த ஸ்டைலையே ஃபாலோ பண்றாரு. பட் அவருக்கான யூனிக்னஸே இல்லாம போயிடுது, அந்த முகமுடியை போட்டுக்கிறாரு அப்படின்ற விமர்சனங்கள் வருது. குறிப்பா அதிமுகல இருந்து அதை வைக்கிறாங்க. திரு ஜெயக்குமார் அவர்கள் முகமுடி அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் வந்து நம்ம இப்ப வந்து அவர் தலைவரே அவர்கள் சொன்னது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு கட்சிக்காக வந்து பேட்டன் ரைட் போடப்பட்ட தலைவர் அவர்கள் கிடையாது. அவர் வந்து எல்லா மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அப்போ வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் வந்து திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவரே கூட மென்ஷன் பண்றாரு. இவங்கெல்லாம் சொல்லும் பொழுதே நானே கூட ஏன் இவ்வளோ ஹாஷா பேசுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து சிந்திச்சிருக்கிறேன், நானும் யோசிச்சிருக்கிறேன். பட் இப்போ அரசியல் களம்னு வரும்போது இந்த திமுகவுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது உண்மையிலேயே அவன் தீய சக்தி தான். ஓகே. நீங்க வந்து அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து ஐயா எம்ஜிஆர் காலத்திலிருந்தே திமுக தீய சக்தியாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ களத்துல திமுக ஒரு தீய சக்தியாக தான் அன்றைக்கும் இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்கு, நாளைக்கு இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். அதுல ஒரு மாற்றமும் வரப்போறது கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்கணும்.
அண்ட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது அரசியல் இல்லாம வேற என்ன அரசியல் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. என்ன பிரச்சனைகளை விஜய் அவர்கள் தொடர்ந்து இல்லை, இப்போ பேசிக்கிட்டு நீங்கள் இருக்காரு? தலைவர் சென்ற அனைத்து மாவட்டங்களுடைய பேச்சுகளையும் எடுத்து பாருங்க. அந்தந்த மாவட்டங்களில் வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி அவர் பேசியிருப்பார். இப்போ விவசாயிகள் அந்தந்த மாவட்டங்களில் என்ன பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க, அந்தந்த மாவட்டங்களில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் என்ன இல்லாமல் இருக்குது, அதே போல் அங்கே என்ன டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது, மாணவர்களுக்காக என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டுச்சு, அங்கே என்ன வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்குது, என்ன கல்லூரிகள் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்தந்த மாவட்டத்திற்காக இவங்க என்னெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்களோ 4.5 ஆண்டு கழிச்ச பிறகுமே அது செய்யலை அப்படின்னு அந்த மாவட்டத்தில் அதை அட்ரஸ் பண்ணுறாரு. அப்படி தான் ஈரோட்லேயுமே அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களையும் இந்த பிரச்சனையை பேசும்பொழுது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, எதுவுமே பேசலையே, மக்கள் பிரச்சனை என்ன பேசினாரு, அரசியல் என்ன பேசினாரு, திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கறதுக்கான காரணம் என்ன? நான் என்ன சொல்கிறேன், அவர் ஒவ்வொரு மாவட்டங்களையும் பட்டியலில் போடுறாருல. இப்போ திருச்சிக்கு போகும்போது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் பட்டியலிட்டார்ல. ஏன் நீங்கள் வந்து அரசாங்கத்தின் சார்பில் ஒரு அமைச்சரோ இல்லை திருச்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை திருச்சி சார்ந்த அமைச்சர்களோ ஏன் வந்து இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் ஆதாரத்தோட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அவர் பப்ளிக் மீட்டில் பப்ளிக் கிட்ட தான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்போ அதே பப்ளிக் கிட்ட நீங்கள் சொல்லுங்க, அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் தவறு, நாங்கள் அதை நிறைவேற்றிட்டோம், வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம், எங்களால் காட்ட முடியும்னு சொல்லி காட்டுங்க. ஒரு அமைச்சர் நீங்கள் பேசி பார்த்துருக்கீங்களா? இவர் வந்து இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாருங்க, இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக வந்து நாங்கள் சொல்கிறோம், இதெல்லாம் நாங்கள் கிட்ட இருக்குது, நாங்கள் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு எந்த அமைச்சர் பேசியிருக்காரு, எந்த எம்எல்ஏ பேசியிருக்காரு, முதலமைச்சர் பேசுகிறாரு, துணை முதலமைச்சர் பேசுகிறாரா? ஏன் அதெல்லாம் பேசாமல் திரும்ப திரும்ப அரசியல் பேசலை அந்த விமர்சனத்தை மட்டும் ஏன் வைக்கிறீங்க? அப்போ தர்க்க ரீதியாக வாங்க, நீங்கள் வந்து ஆதாரம் கொடுங்க. வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறோம், நீங்கள் 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து தமிழ்நாட்டில் நான் 5 ஆண்டுகளை உருவாக்கி காட்டுறேன்னு சொன்னீங்க அரசு பணியில். அதே போல் 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உருவாக்கப்பட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கீங்க. அப்போ நம்ம இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்குறோம். நீங்கள் வெளியில் கொண்டு வாங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள், ஆதாரத்தோட காட்டுங்க. அரசாங்கத்தை தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஆதாரத்தை திரட்டுறது அவ்வளோ பெரிய விஷயமா? அந்த ஆதாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்குறது அவ்வளோ பெரிய விஷயமா? எங்ககிட்ட சொல்ல வேணாம், மக்கள்கிட்ட சொல்லுங்கள். 5 லட்சம் வேலை வாய்ப்பை நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம், தமிழ்நாடு அரசு பணியில் 5 லட்சம் வேலை வாய்ப்பு நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம், காட்டுங்க, ஆதாரத்தை காட்டுங்க. 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் எங்கே உருவாக்கியிருக்கீங்க, அதில் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, ஆதாரத்தை காட்டுங்கன்னு தான் கேட்குறோம். அப்போ இது அரசியல் கேள்விகள் தானே. நீங்கள் பண்ண செயல்பாடுகள் செய்யலன்னு நம்ம கேட்குறோம், செஞ்சோன்னு நீங்கள் காட்டுங்க. அதை விட்டுட்டு பர்சனலான விமர்சனங்களை வைக்கிறது, பர்சனலாக பேசுறது. உதாரணத்துக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள்? ஆமாம், நீங்கள் வந்து அரசியல் தெரியாது, இவங்க வந்து இன்னும் ரசிகர்களாகவே இருக்கிறாங்க, இன்னும் மேலே ஏறுறாங்க கீழே ஏறாங்க, இதையே தான் பேசிக்கிட்டு இருக்கு. பாக்குறோமே நம்ம தொடர்ந்து. அன்னைக்கும் விஜய் அவர்கள் பார்த்ததுனால தானே நீங்கள் சொல்றாரு. உதயநிதி ஐயா அவர்கள் நடத்தின இளைஞரணி மாநாடு பார்த்தீங்களா? திருவண்ணாமலையில் நடந்துச்சு இப்போ சமீபத்தில், அதை பார்த்தீங்களா? அதில் எத்தனை பேர் சௌரியதி குச்சான்றதை நீங்கள் பார்த்தீங்களா? இதை பற்றி எந்த கட்சியாவது பேசுதா? அன்றைக்கு அந்த வரவேற்புக்காக கட்டியிருந்த அந்த வாழை தாறுகள்லாம் இருந்துச்சு பாருங்க, வாழை மரங்கள் வாழை தாறுகள்லாம் இருந்தால் அத்தனையும் பிரிச்சுக்கிட்டு போகிறான் திமுக. ஏன் சார் அதை எடுத்துட்டு போக கூடாதா என்ன? அதை எடுத்துட்டு போறத நீங்க யாராவது அதை கேள்வி கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? ஏங்க, ஒரு கட்டுக்கோப்பான கட்சின்றீங்க, கூட்டம் நடத்துறேன்றீங்க, சௌரியதி குதிக்கிறான், வாழைத்தாரை பிரிச்சுட்டு போறான், அந்த கூட்டமே முடியல, கூட்டம் முடிஞ்சு இன்னும் வெளியே போல யாருமே, அதுக்குள்ள வாழைத்தாரை பிரிச்சுட்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த கூட்டம் நடக்குது. யாராவது இந்த கூட்டத்தை பத்தி ஏன் இப்படி கூட்டம் நடத்துறீங்க, இது ஒரு அரசியலா, இது அரசியல் தெரிஞ்ச கூட்டமா? 50 ஆண்டு கால கட்சின்றீங்க, 75 ஆண்டு கால பவள விழா கட்சின்றீங்களே, இப்படிதான் ஒரு கூட்டம் நடக்குமா? கலைஞர் ஐயா இருக்கும்போது இப்படிதான் சௌரியதி குதிச்சாங்களா? கலைஞர் ஐயா இருக்கும்போது இப்படிதான் வாழைத்தாரை பிரிச்சுட்டு ஓடினாங்களா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்கிறோமா? அப்ப இந்த விமர்சனத்தை எங்க மேல மட்டும் எப்படி நீங்க வைக்க முடியும்? அப்ப எல்லா கட்சி கூட்டங்களும் இது நடக்குது தானே. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேடையில பேசுறாருல்ல, அவர் பேசுறது நீங்க பாத்திருப்பீங்க, அவரோட மேடையிலே பேசுறாரு, இங்க கொடி கம்பங்கள்லாம் இருக்கு, நீங்க சேதப்படுத்திட்டு போயிடுறீங்க, நீங்க வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போயிடுறீங்க, அதுக்கும் சேர்த்து நாங்க வந்து காசு கொடுக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இதை யாராவது விமர்சனமா வைக்கிறோமா? அரசியல் தெரியல, கொடிக்கம்பத்தை தூக்கிட்டு போயிடுறான், சேரை தூக்கிட்டு போயிடுறான், பாவம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அதுக்கு பேமெண்ட் பண்றாரு. அப்ப அந்த கூட்டத்துக்கு வந்து அரசியல் தெரியல, திமுக கூட்டத்தில் இது மாதிரி நடக்குது, அரசியல் தெரியல. திமுகவுடைய இளைஞரணி மாவட்ட கூட்டத்தில் வந்து சாப்பாடோட சேர்த்து பியர் பாட்டிலும் பக்கத்தில் வைக்கிறாரு அந்த நிர்வாகி, அப்படிப்பட்ட சாப்பாடு போட்டு கூட்டத்தை கூட்டிட்டு வராரு. அப்போ இது அரசியல் தெரியாத கூட்டம் அப்படின்னு எங்கேயாவது விமர்சனம் வச்சு நீங்க பாக்குறீங்களா? யாராவது வைக்கிறது கிடையாது. அப்போ நமக்கு இவ்வளோ தூரம் கேள்வி கேட்குறோம், அந்த மாவட்ட பிரச்சனைகளை நம்ம கேள்வி கேட்குறோம், அந்த மக்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம், இதெல்லாம் உங்களுக்கு செய்யலை, இதெல்லாம் செஞ்சாங்களான்னு கேட்குறாங்க. மக்கள் செய்யலைன்றாங்க, செஞ்சோன்னு சொல்லி காட்டுங்க, அதுதாங்க அரசியல். ஆனால் இப்போ இன்னைக்கு திரு ரமேஷ் அவர்கள் இவ்வளவு பிரச்சனைகள் அடுக்கிறாருல, விஜய் அவர்கள் இவ்வளவு தெளிவா பேசினாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. விஜய் அவர்கள் பிரச்சனைகள் குறித்து பேசும்போது இந்த மாவட்டத்துல எது ஃபேமஸ் தெரியுமா அப்படின்னு அங்க இருக்க மக்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு ஈரோட்ல எடுத்துக்கிட்டோம்னா மஞ்சள் தான் இங்க பெயர் போனது இந்த ஊர்ல அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாருக்குமே தெரியும். மஞ்சள் விவசாயிகள் மட்டும்தான் அங்க இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. மஞ்சள் மெஜாரிட்டியா இருக்கலாம், பட் அதை தாண்டி பல விவசாயிகள் இருக்காங்க, பல கொள்முதல்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது அவங்களுடைய பிரச்சனை பேசலாம். குறிப்பா காளிங்கராயன் அந்த கால்வாய்
கால்வாய் குறித்து பேசும்போது அதனுடைய வரலாறை மட்டும் சொல்லிட்டு அப்படியே தட்டிட்டு போயிடுறாரு. பட் அங்க இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், இல்ல அந்த கால்வாயில நிறைய கழிவு நீர்கள் கலக்குது, அந்த பிரச்சனைகள் குறித்து எல்லாம் பேசியிருக்கலாம் அப்படின்ற விமர்சனம் இருக்கே. எல்லா பிரச்சனையும் பேசுவார். அவர் வந்து இதை பேசாம நான் அவாய்ட் பண்ணணும், இல்ல செலக்டடா நான் இதை தான் பேசணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஈரோடை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு விஷயம். ஈரோட்ல அந்த மஞ்சள் விளையிறது அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான அந்த விஷயம். மக்களுக்கு தெரியுமே. சரி, நம்ம அப்ப வந்து திமுக மாதிரி தெரியாத விஷயங்களை தான் பேசணும் அப்படின்னா வந்து என்ன நம்ம பேச முடியும்? ஐயா உதயநிதி அவர்கள் தான் இளம் பெரியார் அப்படின்னு தெரியாத விஷயத்தை நம்ம கொண்டு போய் திரும்ப நம்ம ஒரு ப்ரொபகண்டா பண்ணலாமா, ஒரு மார்க்கெட்டிங் பண்ணலாமா நம்ம புதுசா? அந்த மக்களுடைய பெருமையை அப்படி பண்ணணுமான்னு கேக்குறீங்க. நான் சொல்றேன், வேற ஏதாவது அந்த யூனிக்கா உங்களுக்கு நான் சொல்றேன், அந்த மக்கள், அந்த மண்ணுடைய பெருமை, அந்த மண் சார்ந்த பெருமையை அவர் பேசுறாரு. அது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் அவர் பேசுறாரு, அந்த மண்ணிற்கான பெருமையை அவர் பேசுறாரு. அப்போ அந்த காளிங்கராயன் அணையை பத்தி பேசுறாரு, அதே போல மஞ்சளை பத்தி பேசுறாரு. அதை தாண்டி அந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை பட்டியலிடுறாரு. இங்க நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அந்த மாவட்டத்துடைய பிரச்சனைகளை முக்கியமா எடுத்துக்கணும். அதை எதிர்த்து அதுல வந்து அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு, அதுல தவறா ஏதாவது சொல்லியிருக்கிறாரா, இல்ல அரசாங்கத்து மேல தவறா குற்றச்சாட்டு வச்சுட்டாரா, பொய்யான குற்றச்சாட்டு ஏதாவது வச்சிருக்காரா அப்படிங்கிறத நம்ம விமர்சனம் பண்ணலாம். ஓகே. பட் ஆனா இதை ஏன் பேசியிருக்காரு, நீங்க ஏன் வந்து இதை ஃபேமஸ் பண்ணி பேசல, இல்ல இதே பேட்டர்ல தான் பேசணுமா? எந்த கட்சிக்குமே இந்த கேள்விகளை நம்ம யாருமே வைக்கிறது கிடையாது. உண்மைதான், நீங்க எடுத்து பாருங்க, எந்த கட்சியிலேயாவது இவர் இப்படிதான் பேசுறாரு, இவர் ஏன் இதை மாத்தி பேசல? இவர் வந்து இந்த பேட்டர்ன்லயே பேசுறாரு. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ போற மேடையெல்லாம் நான் அவங்க அப்பான்னு சொல்றாரு, பேட்டர்னை மாற்ற மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம எங்கேயாவது கேள்வி கேட்குறோமா? போற இடத்துலலாம் உதயநிதியை வந்து சமூக நீதி காவலன்னு பேசுறாங்க, இளம் தலைவர்னு பேசுறாங்க, மூன்றாம் கலைஞர்னு பேசுறாங்க, இப்படியே பேசுறாங்க. இதை ஏன் மாற்ற மாட்டாங்க நம்ம எங்கேயாவது கேட்கறோம்? அப்ப அவங்களை கேட்க மாட்டேங்கிறீங்க, அதனால நீங்க எங்களையும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? கேட்க கூடாது இல்ல இல்ல, நீங்க வந்து நாங்க புதுசா வரோம், ஒரு மாற்று கட்சி, நாங்க ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போறோம்னு சொல்றதுனால உங்ககிட்ட நாங்க டிஃபரெண்டா எதிர்பார்க்கறது தப்புன்னு சொல்ல வரீங்க. நீங்க எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது, கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாங்க இது போல உட்கார்ந்து பதில் சொல்றதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். ஜனநாயக முறைப்படி நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கோம். ஆனா இந்த கேள்விகள் எங்க உருவாக்கப்படுது அப்படின்னா அதுதான் நமக்கு பிரச்சனை. இது எல்லாமே அறிவாலயத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு டீமை வச்சுக்கிட்டு, ஒரு கம்பெனியை வந்து வச்சுக்கிட்டு, அந்த கம்பெனி மூலமாக தொடர்ந்து சித்தரிக்கக்கூடிய வேலை. அதனால நம்ம அதை எதிர்க்கிறோம்னு சொல்றோம். இதை வந்து விமர்சனங்களை வந்து நாகரிகமாகவோ இல்ல அரசியல் ரீதியான விமர்சனங்களாகவோ புள்ளிவிவர ரீதியான விமர்சனங்களாக நாங்கள் எதிர்கொள்ள தயாரா இருக்கும். எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு நாள் முழுக்க கேட்கிட்டா நாங்கள் பதில் சொல்ல தயாரா இருக்கோம் அதுல. ஆனா நீங்க அறிவாலயத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு கூட்டத்தையோ இல்ல அங்க கேட்கப்பட்ட கேள்விகளையோ இந்த மக்கள் பிரச்சனையோ எல்லாத்தையும் மழுங்கடிச்சிட்டு இது போன்ற விஷயங்கள்ல மட்டுமே கவனத்தை திருப்பக்கூடிய வேலையில இந்த அறிவாலயம் செயல்படும் பொழுது, அப்போ அதை நம்ம எதிர்த்து ஏன் மற்ற கட்சிகளை இது போல கேட்கறது இல்ல, ஏன் எங்களை கேட்கறீங்க? அப்ப இது ஒரு திட்டமிட்ட பரப்புரை செய்யப்படுது, ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படுது. ஒரு வளர்ந்து வரும் பத்திரிகையாளரா நான் விஜயோடைய ஸ்பீச்சை பாக்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்பீச்சஸ் தான் நான் வந்து நேர்ல பார்த்திருப்பேன். அந்த வகையில இப்ப விஜயோடைய ஸ்பீச்சையும் நான் நேர்ல பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கலைஞர் அவர்களுடைய ஸ்பீச்சையோ இல்ல ஜெயலலிதா அவர்களுடைய ஸ்பீச்சையோ நேர்ல பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அப்ப விஜய் அவர்கள் கிட்ட இருந்து நான் என்ன டேக் அவேவா எடுத்துக்கிறேன், நான் ஈரோட்ல இருக்க ஒரு 2-3 பிரச்சனைகள் தான் எனக்கு தெரியுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை தான் விஜய் அவர்கள் பேசுறாரு. அதை தாண்டி அடிஷனலா ஏதாவது பேச மாட்டாரா? அதன் மூலமா நான் ஏதாவது ரெஃபர் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு இது எனக்கு இருக்காதா? நிச்சயமாக அதெல்லாம் நடக்கும். நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன பிரச்சனைகள் இருக்கு, ஒவ்வொரு தொகுதியிலுமே என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத ஒரு டீப் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தொகுதி வாரியாக இப்ப இருக்கக்கூடிய சமீப கால பிரச்சனை என்ன, நீண்ட கால பிரச்சனைகள் என்ன இருக்குது, தீர்க்கப்படாமலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இருக்குது, அதே போல உடனடியாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்றேன். இது எல்லாமே இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பிராக்டிக்கலான தீர்வோட எதெல்லாம் எப்படி செய்ய முடியும்ன்றதோட எல்லாமே உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க போறோம். இது நாங்க செய்ய போறோம். அண்ட் அந்த மாவட்டத்தில் அந்த மக்களை சந்திக்கும் பொழுது இன்னொன்று நீங்க சொன்னது போல ஒரு மிகப்பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறம் இப்படி ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடத்தும் பொழுது முதல்ல தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு. அப்போ தமிழ்நாடு தழுவிய அளவில் அவர் எல்லா இடங்களுக்கும் போகும்பொழுது, இன்னொன்று மாநில அளவில் அவர் பேசப்படும் பொழுது, மாநில அளவுக்கான கூட்டங்கள் நடத்தப்படும் போது நிறைய பிரச்சனைகள் இன்னும் வந்து இந்த அரசாங்கத்தால் கண்டுகொள்ளப்படாத, மக்கள் கவனத்திற்கு வராத பல பிரச்சனைகள் அவர் பேச இருக்கிறார். அவர் கண்டிப்பா பேசுவார். நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக அதெல்லாம் நடக்கும். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், சாதிவாரி கணக்கெடுப்பு. ஏன்னா நீங்க ஈரோட்ல போறீங்க, சமூக நீதி அரசியல் அந்த இடத்துல பேசணும்னு நினைக்கிறீங்க, பெரியார் கொள்கை தலைவர் அப்படின்னு முன்னிறுத்துறீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுல தாவேகாவும் உறுதியா இருக்காங்க. அந்த நிலைப்பாட்டுல அவங்க தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. அதன் அடிப்படையில உங்களுக்கான அழைப்புதல் உங்களுடைய அலுவலகத்தை தேடி வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க பாமகவினர். சமீபத்துல சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் தலைமையில. அதுல கலந்துக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? இல்ல, அதாவது கலந்துக்காம இருக்கிறோம், இது வந்து எதிர்ப்பு மனநிலை அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சாதிவாரி கணக்காய்வை முதல்ல வந்து நடத்தப்படணும் அப்படின்ற ஒரு முடிவுல நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த சாதிவாரி கணக்காய்வை இந்த அரசாங்கம் ஏன் நடத்த மாட்டேங்குதுன்னு தொடர்ந்து கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. நம்ம இதை பல்வேறு இடங்களை சுட்டி காட்டுறோம், தீர்மானங்கள் நிறைவேற்றுறோம். சாதிவாரி கணக்காய்வை நடத்துங்க, கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு தான் நடத்தணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்க.
ஆனா கணக்காய்வை நீங்க நடத்த மாட்டீங்க. சர்வே இன்றைக்கு வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த சாதிவாரி கணக்காய்வு நடத்தப்படுது. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்காய்வு நடத்தப்படுது. அந்த கணக்காய்வை நடத்தி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சாதிவாரி கணக்காய்வின் மூலமாக எந்தெந்த பிரிவினர் வந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் கிடைச்சிருக்குதா, அவங்க எல்லா வகையிலும் வந்து முன்னேற்றம் காண்பதற்கான வழி இருக்குதா, இல்லை மாநில அளவில் திட்டங்களை எப்படி வடிவமைக்கணும், அப்போ மாநில அளவில் வந்து உள் ஒதுக்கீடுகள் என்னெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, இந்த இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதற்கான பணிகளில் ஈடுபடும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு இந்தியா கூட்டணிக்கு நான் தான் வழிகாட்டின்னு பேசுகிறீங்க, இந்தியாவுக்கே நாங்கள் தான் வழிகாட்டின்னு பேசுகிறீங்க, முதலமைச்சர் தான் இந்தியாவே கையை பிடிச்சி வழி நடத்துறாருன்னு சொல்கிறீங்க. அப்போது மற்ற மாநிலங்களெல்லாம் செய்யும் பொழுது சாதிவாரி கணக்காய்வை நீங்கள் ஏன் நடத்த மாட்டீங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டா வரோம். ஓகேங்களா, இதில் கலந்துக்கிட்டாதான் நம்ம அதை வலியுறுத்தணுமா அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேருந்து வலியுறுத்திட்டு வரோம். தொடர்ந்து பல இடங்களில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம், முதலமைச்சரை வலியுறுத்துறோம், போற இடங்கள்லாம் நாங்கள் கேள்வி கேட்கிறோம், சாதிவாரி கணக்காய்வு நடத்துங்கன்றோம், தலைவர் பேசுறாரு. அப்போ நம்ம இதில் நிலைப்பாட்டை தெளிவாக இருக்கிறோம். இதில் வந்து கலந்துக்கல அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் ஏன் அதில் பிடிமானமா இல்லையா, நீங்கள் பெரியார் கொள்கையில் ஃபாலோ பண்ணல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு திட்டங்கள் இருக்கும், ஒவ்வொரு பயணங்கள் இருக்கும். அப்போ எதை எப்படி செய்யணுன்றதை ஒரு கட்சி தான் முடிவு செய்யும். அப்போ இந்த இடத்துல நம்ம தெளிவாக இருக்கோம். சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்த வேண்டும், சாதிவாரி அதற்கு முன்பாக சாதிவாரி கணக்காய்வை இந்த திமுக அரசு நடத்தணும். ஆனால் இவன் நடத்த மாட்டாங்க, ஓகே, நடத்தவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு சாதிவாரி கணக்காய்வு நடத்திட்டோம் அப்படின்னா அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் இங்கே உள்ஒதுக்கீடு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எங்கே நலிவடைந்த பிரிவுகள் இருக்கிறாங்களோ, எங்கே வந்து இன்னும் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்களோ, அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வதற்காக உள்ஒதுக்கீடுகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு அரசாங்கமும் ஆளாகும். அப்போது இவங்க அதை செஞ்சாங்கன்னா இன்றைக்கு திமுக இங்கே அந்த சாதி அரசியல் மூலமாக ஓட்டு வங்கியை வந்து பெற முடியாது. அதை மனதில் வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கு இந்த திமுக சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு விரோதமாக இந்த சாதிவாரி கணக்காய்வை நடத்தாமல் இருக்கிறாங்க. ஒன்றிய அரசு மேலே பழிய போட்டுட்டு, அவங்க ஓனர் மேலே பழிய போட்டுட்டு கம்முன்னு உட்காந்துருக்காங்க. இதை நாம தான் வெளிப்படுத்தணும். ஆமா, திமுகவுடைய ஓனர் பிஜேபி தான். பிடிமா இருக்கீங்கன்னு சொல்றாங்க, அவங்க ஓனர்னு சொல்றீங்க. திமுகவை பத்தி உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் கேளுங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்கார். அவர் வந்து ஒரு மேடையில் பேசுறாரு, இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களை அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்குதா, போராட்டத்துக்கே அனுமதி கொடுக்க மாட்டீங்களே எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து திமுகவுடைய முரசொல்லி நாளேடு, அது வந்து அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அறிவார்ந்தவர்கள் மட்டும் தான் படிப்பாங்க அந்த நாளேட்டை. அவங்க எழுதுறாங்க, ஐயா இவர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசியதற்கு தினமலர் நாளிதழ் கொடுக்கும் வரவேற்பை பார்க்கும் பொழுது இவர் வந்து சதிகாரர்களுக்கெல்லாம் வந்து தீனி கொடுக்குறாரோ என்ற சந்தேகம் எழுகிறதுன்னு கூட்டணி கட்சி மேலேயே பாஜக பிடிஎம்னு வந்து முத்திரை குத்துனாங்க. இந்த திமுக எல்லாரையும் பார்த்து பிடிஎம் தான் சொல்லும். அப்போ இவங்க பிடிஎம்னு சொல்ற அரசியல்லாம் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு தமிழக வெற்றி கழகம் தான் காரணம். ஏன்னா இவங்க இத்தனை நாளா அதிமுக பிடிஎம் இல்லை மற்ற கட்சி பிடிஎம்னு சொல்லியே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிராக வந்து நாங்கள் தான் நிற்கிறோம், பிஜேபி கிட்ட தமிழ்நாட்டையே நாங்கள் தான் காப்பாற்றுறோம்னு சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு அறுவடை செய்யக்கூடிய ஒரு போலி வேஷத்தை வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய தலைவர் வந்ததுக்கு அப்புறம் தான், தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறம் தான் திமுகவும் பாஜகவும் தாங்க மறைமுக கூட்டணி, திமுகவுடைய ஓனரே பாஜக தான் அடிச்சோம். அப்ப பயம் வந்தது. அத தலைவர் எங்கேயுமே பெருசா சொல்லவே இல்லையே, எல்லா இடங்களையும் சொல்லியிருக்காரு, பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. திமுக விமர்சனம் பாசிச பாஜகவும் பாயாச திமுகவும் ஒண்ணுன்னு சொன்னது நாங்க தான். அப்படி சொல்றாரு, அது அப்படியே ஒரு வரியில கடந்து போயிடுறாருன்னு கேக்குறேன். திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அடுக்கடுக்கா இருக்கு, அதிகமா இருக்கு. தீய சக்தி சொல்றாரு சார், மண்டமேல இருக்க கொண்டையை மறந்துட்டீங்களே, நான் உங்களுக்கு ஆணித்தனமா சொல்றேங்க. 2026 தேர்தல்ல முதல்ல எங்களுடைய வேலை இந்த திமுகவுடைய மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறது, 2029 இந்த பாசிச மாடல் பாஜகவை வீட்டுக்கு அனுப்புறது. இந்த ரெண்டு வேலையும் தமிழக வெற்றி கழகம் முதல்ல என்ன செய்யும்? 2026ல பாஜக உள்ள வந்தா பரவாயில்லையா? 4 எம்எல்ஏ இருக்குது, 8 எம்எல்ஏவா அதிகரிச்சா பரவாயில்லையா? அது எப்படி உள்ள வந்துரும் நீங்க இவ்வளவு கான்ஃபிடன்ட்டா சொல்றீங்க? ஏன் வர மாட்டாங்கன்னு வர முடியாதுங்க. தமிழ்நாட்டுடைய மண் அந்த மாதிரி யாரு நடத்துறாங்க, அதன் மூலமா பாஜக ஊடுருவ வாய்ப்பு இருக்குன்னு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய ஆளு. பாஜக தமிழ்நாட்டுல ஊடுருவணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? பாஜக தமிழ்நாட்டுல மலரணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி திமுக தான். திமுக உதவி செய்யாம பாஜகவால தமிழ்நாட்டில் வளரவே முடியாது. அப்படி பாஜக தமிழ்நாட்டில் வளருதுன்னா அதுக்கு திமுக தான் முதல் காரணம். ஏன்னா அவங்க வரலாறே அப்படிதான். நீங்க குஜராத்ல மிகப்பெரிய கலவரம் நடக்கும்போது அதற்கு தான் முதல்ல திமுக ஒழிக்கிறோன்றோம். இந்த ஆட்சி அதிகாரத்துல இருந்து திமுகவை ஒழிச்சு வெளியில எடுத்தாலே பாஜகவும் சேர்ந்து வெளியேறும். இன்றைக்கு வந்து பாஜகவுடைய கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. 2026 தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க, யாராவது பாஜக ஓட்டு போறாங்க எல்லாம் ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. அதுவும் உங்க ஸ்ட்ராட்டஜி தானே. அதிமுக வாக்குகளை கவர்றதுக்காக தான் நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்களையோ அதிமுக வாக்குகளை மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய வாக்குகளுமே தாவேக்காக வரும்.
அதிமுக கட்சிகளும் கிடையாது. தன்னை ஒரு எம்ஜிஆர் போல நினைச்சுக்கிறாரு விஜய் அவர்கள். அப்படிதான் பாவிச்சு அப்படிதான் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. இரட்டை இலை வாக்குகளை கவர நினைக்கிறாரு. செங்கோட்டையின் மூலமா இன்னும் அதிமுகவுல இருந்து பலரை கொண்டு வர நினைக்கிறாரு. அதிமுகவை டேமேஜ் பண்ணி அந்த இடத்த விஜய் பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அங்க இருந்து திமுகவுக்கான எதிரி நான் தான் அப்படிங்கறத காட்ட நினைக்கிறாரு. ஆப்வியஸா திமுகவோட எதிரி நாங்க தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு மக்களே அதான சொல்லிட்டு இருக்காங்க. 2026 தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி தான் எங்க தலைவர் சொல்றது. அவருடைய கருத்து மட்டும் கிடையாது, கட்சியோட கருத்து கிடையாது, அது மக்களுடைய கருத்து. ஏன்னா இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வந்து மக்கள் மிக பெரிய இடத்துல வச்சிருக்காங்க, அவரை மனதில் வச்சு போட்டுறாங்க. காலம் கடந்து இன்றைக்கு மக்கள் மனதில் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கும் நீங்க எங்க ஊர் பக்கம்லாம் போங்க, எங்க ஊர் திருவாரூர் பக்கம் போங்க, தஞ்சாவூர் பக்கம் போங்க, அங்க போய் கேட்டீங்கன்னா இன்றைக்கும் மக்கள் வந்து எம்ஜிஆர் வந்து உயிரோட வாழ்ந்துருக்கதாவே நினைச்சிட்டு இருக்க ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கும் எம்ஜிஆர் இருக்கிறதாவே நினைச்சிருக்கவங்களா இருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மக்கள் மனதில் வந்து மிகப்பெரிய தலைவராக அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ அவரை போல ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு வரணும்னு நினைக்கிறது எந்த விதமான தவறும் கிடையாது. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அப்போது இங்கே செயல்பாடுகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் சொல்றது போல் நாங்கள் வந்து எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டோம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கிட்டோம், அண்ணாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ இவங்க இது என்ன ஒரு கட்சிக்கான பேட்டன் ரைட் போட்டு கொடுத்த தலைவர்கள் அவங்கலாம் ஒரு கட்சிக்கான தலைவர்களை, அதுவும் முன்னாடி சிறப்பா செயல்பட்ட தலைவர்களை நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அவங்க பாணியில மக்கள் பணி செய்யறதுங்கிறது வேற. பட் அவங்க வாக்குகளை கவரணும் அப்படின்னு நினைக்கிறது, அவங்க பாணியிலே அரசியல் பண்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தாவேகா முழுமையா பண்றாங்கன்னு இருக்குல்ல. எவ்வளவு தூரம் களத்துக்கு விஜய் போனார் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி, பெயரை மட்டும் மேடையில சொல்லிட்டா போதுமா? நீங்க அப்படி யோசிக்க முடியாது. இன்றைக்கு வந்து கள செயல்பாடுகள் அப்படின்றது வந்து நீங்க எப்படி வந்து ஃபிளைட்ல ஏறும்போது ஒரு பேட்டி, இறங்கும் போது ஒரு பேட்டி, காருக்குள்ள ஏறும்போது ஒரு பேட்டி, இறங்கும் போது ஒரு பேட்டி, இது கள செயல்பாடுகள் நினைச்சிட்டு இருக்கீங்க. எம்ஜிஆர் அப்படிதான் ஃபிளைட்ல ஏறும்போது ஒரு பேட்டி, இறங்கும் போது ஒரு பேட்டி. நீங்க எம்ஜிஆர் காலத்து அரசியல் வந்து வேற, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது வேற. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கும் ஒரு சாதாரண இண்டோர் கூட்டம் நடத்துறதுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது உங்களுக்கு தெரியுமா? நாங்க ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். அது பர்மிஷன் வாங்குறதுலேருந்து இல்லை வந்து உரிமையாளர்கிட்ட வந்து அந்த இடத்தை பெறுவதிலிருந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் அவ்வளவு கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு முன்புமே முன்னாடியே அதுதான் சொல்றாங்க, முன்னாடியே கொடுக்கப்பட்ட அந்த டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருந்தாங்கன்னா அவ்வளவு ஒரு சிக்கல் நடந்திருக்காது. நான் என்ன கேட்கிறேன், நம்ம திரும்ப அதுக்குள்ளேயே பேசல. நான் அதுக்குள்ள நான் போகல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த நீங்க நினைக்கிறத விட மிக அதிகமான மறைமுகமான அரசியல் அழுத்தங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத பல பிரச்சனைகளை வந்து நாங்க ஒவ்வொரு கூட்டங்கள் நடத்தும் போது நாங்க வெளிப்படையா பேசலாம். இல்ல நம்ம அதை வெளிப்படையா பேசலாம். அது வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு அதுல. இப்ப நம்ம ஒரு இடத்தை தேர்வு செய்யும் பொழுது அந்த இடத்தோட உரிமையாளர் எப்படி மிரட்டப்படுறாருன்னு எங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து எப்படி திடீர்னு மின்சாரம் துண்டிக்கப்படுதுன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு கூட்டம் நடத்துவதற்காக எவ்வளவு பிரச்சனைகள் நாங்கள் சந்திக்கிறோம்னு எங்களுக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு இடங்களும் நடந்துட்டு இருக்கோம். நீங்க வந்து எம்ஜிஆர் காலத்துல மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடத்துறது போல இன்றைக்கு நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா யாராலையுமே கஷ்டப்பட முடியாது. அது ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தீய சக்தி திமுக அவ்வளவு வேலையை பார்த்துட்டு இருக்குது, அவ்வளவு அதிகாரத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. சாதாரணமா போராட முடியல, களத்துல போய் போராட முடியல. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த மாணவிக்கு ஆதரவாக தலைவர் கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தை வந்து பிரிண்ட் போட்டு ஒவ்வொரு கல்லூரி வாசல்லையும் நாங்க கொடுக்குறோம். என்ன கொடுத்தோம்? திமுகவை திட்டணுமா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டி கடிதம் எழுதணுமா? எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அண்ணனாக அரணாக நான் இருக்கிறேன்னு எங்க தலைவர் சொல்றாரு. அந்த கடிதத்தை கொடுக்குறோம். அந்த கடிதத்தை கொடுக்க விடாம எங்களை கைது பண்ணாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கைது பண்ணாங்க. இங்க சென்னையில வந்து போராட்டம் நடத்துறோம். இங்க காவல்துறையுடைய மரணங்களுக்காக போராட்டம் நடத்துறோம். அந்த போராட்டத்துக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வராங்க. வரும்பொழுது அந்தந்த மாவட்டங்களை தடுத்து நிறுத்தப்படுறாங்க. வீட்டு தெரு முன்னாடி தடுத்து நிறுத்தப்படுறாங்க. ஆளும் கட்சியா இருக்கவங்க எல்லார் மேலயும் அப்படிதான் பண்ணுவாங்க. நான் சொல்றேன் என்ன கம்பேரிசன் மட்டும் கிடையாது, சீமான அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் சொல்றேன். எல்லாரையுமே எல்லா இடங்கள்லயும் இந்த திமுக இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க சொன்ன அந்த கம்பாரிசன் இருக்குல்ல, எம்ஜிஆர் காலத்து அரசியல் வேற, இந்த காலத்து அரசியல் வேற, அந்த கம்பாரிசனுக்காக சொல்றேன். அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு வந்து பல மடங்கு அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க, அதிகாரிகளை பயன்படுத்துறாங்க. அப்ப அதையெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் செய்ய வேண்டியது. அந்த கம்பாரிசனுக்காக தான் நான் இதை சொல்றேன். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை தான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களை ஏன் நம்ம கோட் பண்றோம் அப்படின்னா, 1977 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தலைவர் இப்போ ஈரோட்டில் கூட சொல்லியிருப்பாரு, அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் நாங்கள் வந்து சொல்றதுக்கான காரணம்னா அந்த தேர்தல் அணுகுமுறையை நம்ம எடுக்கிறோம். 1966 ஒரு தேர்தல் அணுகுமுறை இருந்துச்சு. ஏன்னா இந்தியா முழுக்க ஒரு கட்சி, நீங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அண்ணா அவர்கள் வந்து வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு கட்சி, அதிகாரம் கொண்ட ஒரு கட்சியாக இருக்குது. அப்ப அந்த அதிகாரம் கொண்ட கட்சியை வந்து இந்திய திணிக்கிறாங்க. அப்ப மொழி திணிக்கப்படுது, ஒரு மாநிலத்துடைய சுயாட்சி வந்து சிதைக்கப்படுது. அதுக்கு எதிராக அண்ணா அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா 1966 தேர்தலில் என்ன பண்றாருன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாரு. மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கி ஒரு தேர்தல் கூட்டணியை உருவாக்கி எப்படியாவது இந்த அதிகார ஆட்சியை வீழ்த்தி ஒரு மக்கள் ஆட்சியை கொண்டு வரணும்னு ஒரு தேர்தல் அணுகுமுறை எடுக்கிறார். அவர் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறார். 1977 இந்த திமுக வந்து அண்ணா அவர்களிடமிருந்து கருணாநிதி அவர்களிடம் சென்ற பிறகு மிகப்பெரிய ஊழல் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. கட்சி வந்து ஒரு குடும்பத்தின் கட்சியாக மாறுது, ஒரு ஊழல் கட்சியாக மாறுது. அப்ப அந்த ஊழல் கட்சியாக மாறும்போது ஊழலுக்கு எதிராக நான் வந்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்குறேன்னு திமுகல இருந்து விலகி வந்த எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்றாருன்னா ஒரு மக்கள் சக்தியை திரட்டுறாரு.
அப்போ வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சி கட்டலுக்கு வர முடியல. அப்போ மக்கள் அவரை நம்பினாங்க. அந்த ஊழலுக்கு எதிரான ஒரு அணுகுமுறையில் அவர் தேர்தலை சந்திக்கிறார். அப்போ இந்த தேர்தல் அணுகுமுறையை நாங்கள் இந்த தலைவர்கிட்ட இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த தேர்தல் அணுகுமுறையை நாங்கள் தலைவர்கிட்ட இருந்து ஃபாலோ பண்றோம்னு சொல்றாரு. அப்போ இந்த தேர்தல் அணுகுமுறையில் இன்றைக்கும் ஊழல் அரசாக இருக்கக்கூடிய திமுகவை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு எப்படி வீழ்த்தினாரோ இன்றைக்கு நான் அப்படி வீழ்த்த போறேன்னு சொல்றாங்க. இது வந்து அந்த தலைவரை போல நாங்கள் நடந்துக்கிறோன்றதுல அந்த அணுகுமுறையை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்றோம். இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே. அண்ட் இன்னொன்னு ஆதவர்ஜுனா பேசும்போது சொல்றாரு, செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு ஜார்ஜ் கோட்டை உறுதியாயிடுச்சு அப்படின்ட்டு. அப்ப அதுக்கு முன்னாடி உறுதியாக்கலையா? நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்க நினைக்கிறீங்க? ஒவ்வொரு இடங்களையும் ஒரு நம்பிக்கை வார்த்தைகள். இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் வந்து 50 ஆண்டு கால அரசியல் இருந்தக்கூடிய ஒரு தலைவர். அவர் தொடர்ந்து 9 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் நடத்தி அரசியலுக்கு அவருக்கு உதவியார். அதே போல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்தவர். அப்போ அவர் வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய பலம்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. இப்போ கூட எங்கள் தலைவர் ஈரோட்டில் சொன்னார், மிகப்பெரிய பலம் வந்து எங்கள் தலைவருக்கு இருக்கு, செங்கோட்டையன் வந்ததுனால நாங்கள் கட்சியில் ஒரு பலத்தை சந்திக்கிறோம் அப்படின்றார். அப்போ இதுக்கு மாதிரி பலம் இல்லைன்னு நம்ம கேட்க முடியுமா? அப்படி கிடையாது. அப்போ ஒரு புதிதாக ஒரு நரம் வரும்பொழுது மீண்டும் வந்து அந்த பலம் அதிகரிக்கிறது. அப்போ இவர் வரும்போது ஜார்ஜ் கோட்டை இன்னும் எங்களுக்கு உறுதியாகிறதுன்னு நம்ம சொல்றோம். அந்த நம்பிக்கை வார்த்தைகள் தானே தவிர இதுக்கு முன்னாடி உடனே நீங்க வந்து அப்படி கிடையாதா, உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடையாதா அப்படின்றதெல்லாம் இல்லை. பலம் அப்படிங்கிறதுக்கும் ஜார்ஜ் கோட்டையே உறுதியா பலம் எதற்கு தேவைப்படுது? கோட்டையை பிடிக்கிறது தானே பலத்தை பயன்படுத்துறோம். அந்த பலத்தை அதிகரிக்கிறது. அது இப்ப ஏன் இப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா வலியுறுத்த வேண்டியிருக்கு? 100% நாங்க பிடிப்போம், இப்ப 200% கோட்டையை பிடிக்கணும்னு சொல்றோம். இல்ல என்ன தவறு இருக்கு? அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை வார்த்தைகள் தான் அது. புரியுது. நேற்றைக்கு சீமான் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் சந்திப்புல விஜய் குறித்தான கேள்வி கேட்கும்போது அவர் களத்துல நிற்க வேண்டியவங்க கிட்ட மட்டும்தான் நான் வந்து பதில் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கடந்து போறாரு. ஏன்னா நீங்க அந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க, களத்தில் இல்லாதவங்க, களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கிட்டலாம் நாங்க வந்து சண்டை போட முடியாது, நீங்களா வந்து கேட்கறதுக்காகலாம் நாங்க உங்ககிட்ட பேச முடியாது பாஸ் அப்படின்ற மாதிரி. யார சொல்றாரு களத்தில் இல்லைன்ட்டு? இன்றைக்கு 2026 தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவும் தாவேகாவும் தான் போட்டி நடக்க போகுது. அதுல களம்னு எதை சொல்றீங்க? தேர்தல் களம் தான் சொல்றோம். 2026 தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா வர்சஸ் திமுக தான். அப்ப இந்த 2 கட்சிகள் தான் பிரதானமா களத்துல இருக்கு. இதை தாண்டி வேற எந்த கட்சியும் களத்துல கிடையாது. இல்ல, எனக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? எனக்கு புரியல. களம் அப்படிங்கறது நீங்க தேர்தல் களம் 2026 தேர்தல் களம் கிட்ட என்ன பவர் இருக்குன்னு நீங்க வந்து நாங்க களத்துல இருக்கோம்னு உங்களை நீங்க சொல்லிக்கிறீங்க. தாவேகா கிட்ட வந்து மக்கள் சக்தி இருக்குது, இளைஞர்கள் சக்தி இருக்குது. இன்றைக்கு வந்து தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்து இந்த மக்கள் என்ன பாடுபட்டு இருக்காங்க. நீங்க 50 ஆண்டு காலம் மக்கள் வந்து ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்ததுனால தான் வாக்களிச்சாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, நீங்க ஒத்துக்க முடியுமா? மக்கள் வந்து இந்த 2 கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களிச்சாங்க. ஏன்னா 2 கட்சியும் மாறி மாறி பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டாங்க. பாலாறும் தேனாரும் தான் தமிழ்நாட்டில் ஓடிச்சு, அதனாலதான் மக்கள் வாக்கு போடாங்க. நீங்க சொல்ல முடியுமா? வேற வாய்ப்பு இல்லாம வாக்களிச்சாங்க. வேற ஆளுமை இல்லாததுனால மக்கள் வாய்ப்பு அளிச்சாங்க. என்னதான் நீங்க மாற்று சக்தி 3வது கட்சி ஐயா கேப்டன் அவர்களுக்கு அந்த வரவேற்பு வரும்போது அவர் உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டார். அவர் உயிரோடு இருந்தாலும் மேபி அவரே சிஎம் ஆயிருக்கலாம், அவர் ஒரு முதன்மை சக்தியாக ஒரு சிஎம் ஆயிருக்கலாம். பட் ஆனால் அன்பார்ச்சுனேட்டா அவர் உடல்நிலை சரியில்லாமல் அவர் இல்லை. பட் இந்த 2 கட்சிகளுக்கு வாய்ப்பு அளிச்சது, மக்கள் வாக்களிச்சது அப்படிங்கிறது எல்லாமே வேற வழி இல்லாம, வேற தலைமை இல்லாம, வேற ஆளுமை இல்லாம மக்கள் வாக்களிச்சாங்க. இவருக்கு இந்த வருஷம் இவங்களுக்கு கொடுத்துட்டோம், அடுத்த வருஷம் அவங்களுக்கு கொடுப்ப, வேற என்ன பண்றதுனால மக்கள் வாக்களிச்சாங்க. இப்ப ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடும்போது முதல்ல இருக்கவங்க 2வது இருக்கவங்கள மட்டும்தான் களத்துல இருக்காங்க நம்ம சொல்ல முடியுமா? ஆமா, 10 பேர் ஓடுறாங்கன்னா 10 பேரும் களத்துல தானே இருக்காங்க. 10 பேரும் ஓடுறாங்கன்னா 10 பேரும் 10வதுல நிக்கிறவனும் கடைசியில முதல்ல வரதுக்கான வாய்ப்பு 10 பேர் களத்துல இருக்காங்கன்றது பிரச்சனை இல்ல. அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரியும் இதுல இந்த 2 பேர் மட்டும் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அங்க ஜெயிக்க போறாங்கன்றது மக்களுக்கு தெரியும். அப்ப அந்த மக்கள் மனநிலையை தான் நம்ம பிரதிநிதிக்கிறோம். மக்கள் மனநிலையை பொறுத்த வரைக்கும் 2026 களத்துல தான் அதிமுக திமுக இருக்காங்கன்ற நான். அதிமுக களத்திலேயே கிடையாதுங்க. பாஜக கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி களத்துல வருவாங்க? ஒரு மதப்பிளவாத அரசியல் செய்யக்கூடிய பாஜகவை வந்து நீங்க வந்து கூட்டணி வச்சிருக்கீங்க. இல்ல, ப்ரூவன் ஓட்ஸ் தான் நான் வந்து களமா பார்க்கறேன். கடந்த தேர்தலோட நிலைமை என்ன? கடந்த தேர்தல்ல நீங்க சொல்லக்கூடிய கட்சியோட நிலைமை என்னவா இருக்கு? எதிர்க்கட்சியா இருக்காங்க. எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்காங்க? எத்தனை தேர்தல் ஜெயிச்சிருக்காங்க? அது நீங்க வந்து 2021 தேர்தல சொல்றீங்க. அதற்கு பிறகு வந்த தேர்தல் என்னாச்சு? அதற்கு பிறகு வந்து எந்த தேர்தல்ல வந்து வெற்றி சொல்ல முடிஞ்சது? கடைசியான தேர்தல்ல கூட 20% வாக்கு. ஏன் அப்படின்னா நீங்க பாருங்க, இந்த அதுதான் சொல்றேன்ல, வேற வழி இல்லாம தான் இந்த 2 கட்சிகள் இல்லையே. தேர்தல் சந்திக்கிறோம். நீங்க கடப்பாறைன்னு சொல்ற ஈரோட்ல கூட நிக்க முடியல, ஆனா அந்த இடத்துல களத்துல நாம் தமிழர் கட்சி திமுக நின்னுச்சு அப்படிங்கறது சீமான் சொல்றாரு. இதுதான் அவங்களுடைய பரப்புரைன்னு சொல்றது. கொஞ்சமாவது வந்து ஒரு பேசிக் சென்ஸ் இருந்தா அவங்க அந்த பரப்புரை வைப்பாங்களா? ஒரு கட்சி துவங்குறோம், கட்சி துவங்கும் போது முதல்ல அறிக்கையில கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நம்முடைய இலக்கு, அதற்கு இடையே எந்த விதமான தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் வந்து பங்கேற்காது. இதற்கு இடைப்பட்ட காலத்துல நம்முடைய கட்சியினுடைய கட்டமைப்பு பணிகளையும் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளையும் அரசியல் பணிகளையும் நம்ம செய்ய போறோம். 2026 தேர்தலை இலக்காக வைத்து நாம இந்த பணிகளை செய்ய போறோம். அதனால இதற்கு இடையிலான எந்த விதமான தேர்தலையும் போட்டி கிடையாதுன்னு அறிவிச்சுட்டு தானே வந்திருக்கிறோம்.
அப்புறம் நீ போட்டி போடல, நீ வந்து பர்சன்டேஜ் நிரூபிக்கல, நீ வாக்கு நிரூபிக்கலன்னா என்ன அர்த்தம் இருக்குது இதுல? ஒரு தலைவர் களத்துல இல்லன்னு ஒரு கட்சிய 8% வாக்கு வாங்கின ஒரு மாநில அங்கீகாரம் உள்ள ஒரு கட்சிய 66 எம்எல்ஏ வச்சு இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய களத்திலேயே இல்ல நாங்க உங்களை மதிக்க மாட்டோம் அப்படின்ட்டு புதுசா தொடங்கின ஒரு கட்சி சொல்லும் போது அவங்களுக்கு கோபம் வரதானே சார்? மக்கள் சொல்றாங்க, மக்களை தான் நாங்க பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த பர்சன்டேஜ் எல்லாமே 26 தேர்தல் என்ன ஆக போகுது நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. இல்ல வந்ததுக்கு அப்புறம் தாவேகாக்கு நிஜமா அந்த அங்கீகாரம் இருக்குன்னா தாவேகாவை எல்லாருமே தூக்கி தான் பிடிப்பாங்க. களம்ன்றது 2026 இன்னைக்கு கூட யாருமே தாவேகாவை குறைச்சு மதிப்பிடல, யாருமே தாவேகாவை துச்சமா எண்ணல. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்ற கருத்து அடிப்படை என்னன்னா 2026 தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய மனநிலையே தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் இடையானதான் போட்டி இருக்க போது. தாவேகா அதுல வெல்ல போகுதுன்றதான் மக்களுடைய மனநிலையா இருக்கு. அப்ப இந்த 2 பேருக்கு நல்லதான் போட்டி, இதுதான் களம். மத்த யாருக்கும் இங்க போட்டியிலேயே கிடையாதுன்னு சொல்றோம், களத்திலே கிடையாதுன்னு சொல்றோம். களத்திலே கிடையாதுன்னா அவங்க அரசியலே இல்லையான்னு நம்ம அப்படி சொல்ல வரல. அந்த போட்டின்ற களத்துல, தேர்தல் களத்துல, அந்த 2026 தேர்தல்ல இந்த 2 கட்சியை தவிர மக்கள் வேற யாரையுமே வந்து மிகப்பெரிய சக்தியாகவோ, மக்களுடைய கிளைம், உங்களுடைய கிளைம் நீங்க மக்கள்கிட்ட போய் கேளுங்க, நீங்க மக்கள்கிட்ட கணக்கெடுப்பு நடத்துங்க, மக்கள்கிட்ட பேசுங்க. இன்றைக்கு வந்து எங்கள் சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவை ஆதரித்து பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் அவங்க எடுக்கக்கூடிய சர்வேக்கள்ல தாவேக்காக 20% மேல வாக்கு இருக்குன்றாங்க இப்பவே. ஆனா ஆட்சி பிடிக்க 20% போதாதே. நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் நம்ம அவங்க எனக்கு தெரிஞ்சு சொல்லும் போது ஒரு 2 மாதத்துக்கு முன்பு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அப்போ எங்களுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் இருக்கு, மக்களை சந்திக்க போறோம், தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்க போறோம், தேர்தல் அறிக்கை வெளியாக போது, இன்னும் திமுகவை பலமாக நாங்கள் எதிர்கொள்ள போறோம், இன்னும் மக்கள் பிரச்சனை நாங்கள் பேச போறோம். அப்போ அது அதிகரிக்காதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அப்போ எங்கள் சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களே இது போல சொல்லும்போது நீங்க மக்கள் மனதில் இருக்கதான் நாங்கள் பிரதிபலிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நீங்க மக்களை சென்று கேளுங்க, ஊடகவியலாளர் இருக்கீங்க, போங்க மக்கள்கிட்ட போய் கணக்கெடுப்பு நடத்துங்க, மக்கள்கிட்ட பேசுங்க. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, அந்த மக்களுடைய மனநிலையை நாங்க பிரதிபலிக்கிறோம், அவ்வளவுதான். இல்ல அப்ப அட்லீஸ்ட் சித்தாந்தத்திற்கு எதிராக இந்த பக்கம் இருக்காங்க அதிமுக பாஜகவோட கூட்டணி சேர்ந்து அப்படின்னு சொல்றீங்களே, அவங்களையும் எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேள்வி வராதே. களத்திலேயே இல்லைன்னு அவங்கள அதுதான் சொல்றேன். இவங்களால இந்த 2026 தேர்தல்ல எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு கைப்பிடி மண்ணை கூட இவங்களால் எடுக்க முடியாது 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவங்க அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணி அப்படி ஒரு காலமும் அதுதான் சொல்றோம். தாவேகாவுக்கும் திமுகவும் தான் போட்டி, திமுகவை வீழ்த்துவது தாவேகாவும் இருக்குன்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு வந்து பாஜக கூட சேர்ந்த யாருமே தமிழ்நாட்டில் உருப்படாத சரித்திரமே கிடையாது. இது நடக்கும். நீங்க பாஜக அவ்வளவு மதப்பிளவாத அரசியல் செஞ்சுட்டு இருக்கு. கூட்டணி கூப்பிடுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாமே. அவங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணதாங்க செய்வாங்க. ஓ வந்துட்டு இருக்கா ட்ரை பண்றதுக்கான அழைப்புகள் வந்துட்டு. நீங்க தானே சொன்னீங்க இப்போ. இல்ல நீங்க எல்லாரும் பண்ணதாங்க செய்வாங்கன்னு சொன்னீங்களா? மேபி எல்லா கட்சிகளுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை வரும்போது அந்த ஆளுமை நம்ம பக்கத்துல இருக்கணும்ன்ற ஆசை இருக்கு தான் செய்யும். ஆனா நாங்க எங்க முடிவில் தெளிவா இருக்கோமா இல்லையா? எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக நாங்க சொல்லிட்டோம். அப்ப கூட்டணிக்கு அழைக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னா அவங்க தான் அதை யோசிக்கணும். கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றேன். எதற்கு கொள்கை எதிரியா வச்சிருக்கோம்? ஒரு மதப்பிளவாத அரசியலை தமிழ்நாட்டில் நீங்க செய்யும் பொழுது இந்த மக்கள் அதை ஏற்க மாட்டாங்க. இந்த மண்ணு வந்து மதப்பிளவாதத்திற்கான மண்ணு கிடையாது. நீங்க வடநாட்டில் ஜெயிப்பது போல இங்க தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. அதனால சொல்றேன், இது பெரியார் மண், இது ஈரோடு மண், இது வந்து ஈரோடு கடப்பாறை ஆழ்ந்த மண். இது இந்த மண்ணுல வந்து ஒரு காலமும் மதப்பிளவாத சக்திகள் கால் ஊன்ற முடியாது. அப்படி அவங்க கூட சேர்ந்தவங்களும் இங்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அவங்களாம் களத்திலேயே கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். இது வந்து நம்ம பிராக்டிக்கலா மக்கள் மனதில் இருக்கிறத நம்ம பேசிட்டு இருக்கிறோம். முளைத்து 3 இலை விடாதவர்கள் அப்படின்னு விமர்சிக்கிறாரு திரு ஜெயக்குமார் அவர்கள். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ சொல்லுங்க. அவர் முதல்ல வந்து உங்களுடைய இலையே வந்து எங்க இருக்குன்னு தெரியல, உங்களுடைய கிளையெல்லாம் ஒன்னொன்னா வெட்டி அங்கங்க பாயிட்டு இருக்குது. ஏற்கனவே உங்களுடைய கட்சியிலேருந்து பாதி பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க. இப்போ பாதி பேர் எங்க கட்சிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, மாட்டு கட்சிக்கு எங்களை வந்துட்டு இருக்கிறாங்க. உங்க கட்சியில் இருக்கக்கூடிய இலையே இருக்குதான்னு தெரியல, எல்லாம் உதிர்ந்து போய்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல நீங்க வந்து பாஜக கூட வர போய் சேர்ந்துருக்கிறீங்க, ஒரு மதப்பிளவாத சக்தி கூட சேர்ந்துருக்கிறீங்க. இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, பாஜகவோட ஒட்டும் கிடையாது உருவம் கிடையாதுன்னு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு அப்படி சொன்ன அந்த அம்மையாரை வந்து தலைவியா வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. முதல்ல நீங்க வந்து உங்க கட்சியினுடைய தலைமை என்ன வழிகாட்டினாங்களோ, உங்க தலைவர்கள் என்ன வழிகாட்டினாங்களோ அதுக்கே நீங்க நடக்கலன்றப்போ நீங்க மற்றவங்களை பார்த்து விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதை மக்கள் காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க. ஓகே. அண்ட் சமீபத்தில் ட்விட்டர்ல ஒரு விஷயம் ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. விஜய் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கம்பேரிசன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா தொடர்ந்து களத்துல இல்லை அப்படின்னு நீங்க யாரை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி. விஜய் அவர்கள் கரூர்ல போறாரு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டை பாடிட்டு அதோட அதை முடிச்சிடுறாரு. ஆனா திரு இபிஎஸ் அவர்கள் வந்து அந்த இடத்துல ஒரு பாட்டிலுக்கு ஒரு 10 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 1.5 கோடி பாட்டில் விற்கிறாங்க
அப்படின்ற ஒரு டேட்டா சொல்றதா இருக்கட்டும். அப்போ ஒரு மாசத்துக்கு 15 கோடி ஒரு நாளைக்கு 15 கோடி வருவாய் வருது, ஒரு மாசத்துக்கு 450 கோடி, ஒரு வருஷத்துக்கு 5400 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவோட சொல்றாரு. இதுதானே மக்களுக்கு தேவை. அப்ப இத்தனை 1000 கோடி வருமானம் அதுல வருது, இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற டேட்டாஸ் ஏன் லாக் ஆகுது? புள்ளி விவரம் பேசுறவங்க தான் மக்கள் ஏத்துப்பாங்கன்னா அதுக்கு பெரிய அனாலிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, பல புலிகள்லாம் இருக்காங்க, அவங்க கூட சிஎம் ஆயிடலாமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும். நீங்க டேட்டா பேசுறீங்க, மக்களுக்கு புரியுது இல்ல. எங்க தலைவர் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினாரு. அப்ப அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு மேல வச்சு ஊழல் பண்ணது யாருன்னு மக்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? மக்கள்கிட்ட சென்று சேர்ந்துதா இல்லையா? மக்கள் அதை பார்த்தாங்களா இல்லையா? இங்க நீங்க வந்து இந்த டேட்டா தான் பேசணும், இப்படிதான் அரசியல்ல பேசணும், இல்ல இந்த ஃபார்மட்ல தான் பேசணும் அப்படின்னு கிடையாது. இல்ல பொதுவா ஒரு மேலோட்ட அரசியல் பேசிட்டு போறாங்கன்ற ஒரு மக்களுக்கு புரியக்கூடிய அரசியல பேசுறாரு, மக்களுக்கு புரியக்கூடிய வகையில பேசுறாரு, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு சென்று சேரக்கூடிய வகையில பேசுறாரு. இன்னைக்கு நீங்க சமூக வலைதளங்களை பார்த்தாலே தெரியும். 10 ரூபாய் மட்டும் இளைய தலைமுறைகிட்ட போய் சேரல, 10வது பாட்டில் நான் குடிக்க அப்படிங்கறதும் பேசி. சினிமாவில நான் சொல்றேன், நீங்க சினிமாவையும் அரசியலையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா தனியாவே நம்ம பேசுவோம். இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் இன்னைக்கு தலைவராக இருக்கக்கூடிய என்னென்ன படம் நடிச்சிருக்காங்க, அந்த படங்கள் என்னென்ன பாடல்கள் வந்திருக்குது, என்னென்ன காட்சி அமைப்புகள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தனியாவே பேசுவோம். சினிமா வேற அரசியல் வேறன்றது மக்கள் தெளிவா அது போய் மக்கள்கிட்ட சேர்ந்து இருக்குன்றீங்களா? அதனால நான் ஒரு ஓமைக்காக சொல்றேன். அதுதான் சொல்றேன், சினிமா வேற அரசியல் வேறன்றதுல மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்க வந்து அப்படியெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க வந்து சினிமாவில இருந்து என்னதான் வந்திருந்தாலுமே ஒரு தலைவராக அவர் எப்படி செயல்படுறாரு, அவர் மக்களுடைய ஆளுமையாக அவங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அதற்கு வந்து மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமாவில இருந்து வந்திருந்தாரு, அவரை மக்கள் ஏற்றுட்டாங்க. ஐயா சிவாஜி கணேசனுக்கு ஏன் அந்த வரவேற்பு இல்லை? இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை நோக்கி சென்ற கூட்டம், எம்ஜிஆர் கையில ஆட்சியை கொடுத்த கூட்டம் ஏன் ஐயா சிவாஜி கணேசன் கொடுக்கல? அப்ப திரையை மட்டும் வைத்து மக்கள் முடிவு பண்றது கிடையாது. திரையை தாண்டி இவர்கள் நம்முடைய ஆளுமையாக இருப்பார்கள்னு ஏதோ ஒரு இடத்துல மக்கள் முடிவு செய்யறதுனாலதான் அவங்க ஆளுமையா இருந்திருக்கிறாங்க. அந்த வித்தியாசம் இருக்கிறது. அப்போ நீங்க திரைத்துறையிலேருந்து எத்தனை நடிகர் வேணா வரலாம், அப்ப அந்த திரையை மட்டும் பார்த்து மக்கள் வாக்களிக்க போறது கிடையாது. அதனால திரைத்துறை வேற, அரசியல் வேற. ஆனா பல்வேறு இடங்கள்ல இந்த திரைத்துறையை வைத்து நீங்க வைக்கக்கூடிய இதே கேள்விகளை இந்த திமுக பல பேர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வைங்க, உங்களுடைய துணை முதலமைச்சர் நடித்த படத்தை எடுத்து வச்சு பேசுவோம், அதையும் பேசுவாங்க. ஆனா அதை பேச மாட்டாங்க, அதை பத்திலாம் வாயை திறக்க மாட்டாங்க. அப்போ இவங்க திட்டமிட்டு பரப்பக்கூடியது இது நம்ம எல்லா இடங்களும் அதை பிரேக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருந்துச்சு, அது திரையிலும் இருந்துச்சு, அது தரையிலும் இருந்துச்சு. ஏன்னா அவரை மிகப்பெரிய ஆளுமையாக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஐயா கேப்டன் அவர்களுக்கு திரையிலும் ஆதரவு இருந்துச்சு, தரையிலும் இருந்துச்சு, அவரை மக்கள் மிகப்பெரிய தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு எங்க தலைவர் இருக்கிறார், மிகப்பெரிய ஆளுமையாக மக்கள் ஏத்துக்கிறாங்க. அது மக்கள்கிட்ட இருக்குது. மக்கள் அந்த ஆளுமையாக எங்க தலைவர் நினைக்கிறாங்க. எல்லா நடிகராலும் அதை சாதிக்க முடியாது. அண்ட் இன்னொன்று, திருப்பரங்குன்றம் விவகாரம். இப்போ நீங்கள் ஒரு மதவாத அரசியலை, பிளவுவாத அரசியலை இங்கே பண்ணிட்டு இருக்காங்க பாஜகன்னு சொல்றீங்க. கட்சி ஆரம்பிக்க போறோம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வந்து முதல் அறிக்கையிலுமே அந்த மதவாத பிளவுவாத அரசியல் அதையும் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்றத கோட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இங்கே திருப்பரங்குன்றம் விவகாரம் வரும்போது தாவேகாவினர் ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கலாம் அப்படின்ற ஒரு இருக்கிறது. இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருப்பது தான் மிகச் சரியானது. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதில் வந்து ஒரு பக்கம் ஏற்கனவே தமிழ்நாட்டை எப்படியாவது மத ரீதியாக துண்டாட வேண்டும், இந்தியாவையே வந்து மத ரீதியாக துண்டாட வேண்டும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. இந்த பக்கம் வந்து சாதிய ரீதியாக மக்களை பிரித்து எப்படியாவது வாக்குகளை அறுவடை செய்யணும்னு இங்கே ஒன்றிய அரசு கூட, எப்படி ஒன்றிய அரசும் இங்கே அந்த மாதிரி மாநில அரசு இந்த திமுக இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை பண்ணுறாங்களா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை இருக்குதா? நீங்கள் இன்னைக்கு இந்தியா முழுக்க எடுத்துக்கோங்க, பல்வேறு இடங்களை நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எங்கு சென்றாலுமே வந்து இன்றைக்கு இந்து மக்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மக்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற மதத்தை சேர்ந்த மக்களாக இருக்கட்டும், சகோதரத்துவத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே மக்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, மக்களுக்குள்ள எந்த பிரிவினையும் கிடையாது. எல்லாருமே அவங்களுடைய வழிபாட்டு முறைகளில் இருக்கிறாங்க, அவங்களுடைய மதத்தை நம்பிக்கையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு அரசியலை முன்னெடுக்க ட்ரை பண்ணும்பொழுது அந்த எரியில நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற வேலையை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை கையாளும் பொழுது, குறிப்பாக அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அதில் நம்ம எந்த விதமான கருத்தையும் சொல்வதை விட, அந்த இஷ்யூவை வந்து பெருசாக்குறத விட நீதிமன்றத்தின் பால் அந்த வழக்கு எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். மக்கள் மனநிலை என்னன்றதை நம்ம பார்க்கணுமே தவிர்த்து மற்ற கட்சிகள் வந்து இதை ஒரு அரசியலாக முன்னெடுக்கும் போது அதில் கருத்து சொல்லி அவர்களுக்கு தீனி போட வேண்டிய அவசியம் கிடையாது. அமைதியாக இருப்பது தான் நல்லது. மக்களுக்கிட்ட நீங்க வந்து உங்களுடைய நிலைப்பாட்டையோ இல்ல கருத்தையோ சொல்லாம இருந்திருக்கலாம். பட் பர்சனலா நான் ஒரு சின்ன அறிக்கை எதிர்பார்த்தேன். அட்லீஸ்ட் இப்படியாச்சும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கலாமே, மக்கள் யாரும் பதட்டப்பட வேண்டாம், இங்க இப்படியான ஒரு சூழல் இருக்கு, நம்ம எப்பயுமே என்னன்னா மத நல்லிணக்கத்தோட தமிழ்நாட்டுல இருப்போம், அந்த மாதிரி இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். மக்கள் யாரும் பதட்டப்படல, மக்கள் யாரும் வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இதை பெரிய வாழ்வாதார பிரச்சனை யாரும் எடுக்கல, மக்கள் யாரும் எடுக்கல. அட்லீஸ்ட் அந்த மக்களோட நாங்க துணை நிற்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதம். மக்கள் அந்த போராட்டத்திலே இல்லையே,
மக்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கலையே. அவங்க சகோதரத்துவமா வாழ்ந்துட்டு இதனால அங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை வராதா? மக்கள் அங்க சகோதரத்துவமா வராதா? நீங்க பிரச்சனை எப்படி பண்ண முடியும்? மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க நான் சொல்லல. மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க நான் சொல்ல. நீங்க யார் இந்த அரசியலை கையில எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்களோ அந்த அரசியலை கையில் எடுப்பவர்களால அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கோ இல்ல மற்ற இந்துக்களுக்கோ பிரச்சனை வராதா? இங்க தூண்டுதலின் பெயரால வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. தூண்டுதல் இருந்தாலும் இங்க மக்கள் தெளிவா இருக்காங்க, மக்கள் சகோதரத்துவமா இருக்காங்க, மக்கள் அன்பா இருக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னா அதை தடுக்க முடியாத அரசாங்கம் அப்ப எதுக்கு இருக்குன்னு கேள்வி வருமா இல்லையா? அது எப்படி நடக்கும்? இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். ஆக்சுவலா மக்கள் தெளிவா இருக்கும் பொழுது, மக்கள் வந்து அவங்க வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க நம்பிக்கையில இருக்கும் பொழுது அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கதா. 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. மதுரையில பூர்ணச்சந்திரன் அப்படின்ற ஒரு நபர் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல முருக பக்தர் அப்படின்ற ஒரு அதீத அன்பினால தற்கொலை பண்ணி இறந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை இதே அண்ணாமலை வந்து கடந்த காலங்களில் ஒரு பள்ளியில் வந்து ஒரு மாணவியோட இறப்பிற்கு எப்படி வந்து ஒரு மதசாயம் பூசுவதற்கான வேலைகளில் ஈடுபட்டு எவ்வளவு பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து இதே போன்ற ஒரு சூழலை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு என்ன பேசப்படுது? இன்னைக்கு அப்படி எதுவுமே இல்லைன்ற ஒரு சூழல் இருக்கு அந்த இடத்துல. சார், அந்த பூர்ணச்சந்திரன் அவருடைய மகன் கொல்லி வைக்கிற அந்த நிலைமையில இருக்க போட்டோஸ்லாம் அதுதாங்க சொல்றேன். பார்க்கும்போது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இதே தாங்க நீங்க அன்னைக்கு அந்த பள்ளி மாணவிக்கு பண்ணீங்க, இதே தான் பண்ணாங்க, இதே மாதிரி தான் பேசினாங்க. எப்படியாவது சில விஷயத்த வந்து தூண்டுதலின் பேர்ல செஞ்சிடணும் அப்படின்னு பார்த்தாங்க. அந்த இடத்துல ஒரு தூண்டுதல் இருக்குன்னு மக்கள் தெளிவா இருக்காங்களா? அது நடந்துச்சா? பிரச்சனை நடந்துச்சா? மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சா? பிரச்சனை நடக்கல சார். இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. நீங்க அதுதான் சொல்றேன். என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதையாவது பேச வச்சு இங்க ஒரு அரசியல் ஆதாயம் தேடணுன்றதுக்காக நடக்கும் பொழுது அங்க அமைதியா இருக்கிறது தான் மக்களுக்கு நல்லது. அதை நாங்க தெளிவா பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நாங்க தெளிவா இருக்கோம். இல்ல, ஆனா நீங்க களத்திலேயே இல்லாத கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக, நாம் தமிழர் கட்சி எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க. நாங்க பிரதான போர்ஸா களத்துல இருக்கோம். மக்களுக்கு இது பிரதான பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்குது. இன்றைக்கு வந்து பிரதான பிரச்சனை வேற என்ன இருக்குன்னு நீங்க கேக்குறீங்களே. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடிச்சிட்டு செத்துக்கிட்டு இருக்கான். டாஸ்மாக் 50,000 கோடி வருமானம் மிகப்பெரிய பிரதான பிரச்சனை இல்லையா? 1008 பிரச்சனை இருக்கு. இது வந்து ரொம்ப நல்லா தெரியும். இது வந்து 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மறைமுகமா கூட்டு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு மக்களிடையே இந்த மாதிரி பிளவுகளை உண்டாக்கி ஓட்டு வங்கியை தயாரிப்பதற்கான ஒரு வேலை அதுதான் நடந்துகிட்டு. நீங்க இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க மக்கள் பிரச்சனை, பிரதான பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கு ஊழல் மிகப்பெரிய பிரதான பிரச்சனை, இன்றைக்கு மதுபானம் மிகப்பெரிய பிரச்சனை, இன்றைக்கு கஞ்சா விற்பனை மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு குடும்பமும் நீங்க அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்ப இதை பத்திலாம் பேசுறது கிடையாது. ஏன் இதே பாஜக அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது எத்தனை ட்ரங்க் பெட்டியில வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்தாரா இல்லையா ஆளுநர்கிட்ட? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? சரி, நீங்க வந்து இன்னைக்கு சென்னையில வந்து கஞ்சா விற்பனைக்கு போதைப் பொருளுக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ற போராட்டம் பண்ணன்னு இதே பாஜக சேர்ந்தவங்க பண்ணாங்களே, ஏன் நடவடிக்கை எடுக்கல? இடி இத்தனை ரைடு போச்சிங்களே, ஏன் நடவடிக்கை எடுக்கல? என்ன பண்ணிட்டீங்க? நீங்க சென்ட்ரல்ல நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க, ஏன் உங்களால திமுக மேல ஆக்ஷன் எடுக்க முடியல? எப்படி வந்து இடி வலயத்துக்குள்ள சிக்கினவங்களாம் இப்ப ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஐயா நேரு அவர்கள் இடி வலயத்தில் சிக்கிறாரு, அமைச்சர் அவர் நிக்கிறாரு, அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது, உடனே அவங்க பையன் டெல்லிக்கு போறாரு, நிதி அமைச்சரை பாக்குறாரு. இப்ப அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல. இதற்கு முன்பு அந்த கேஸ் என்ன ஆச்சு? அப்ப இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தானே ஒன்றியத்தில் இருக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்க எதிர்க்கிற மாதிரி இருந்தா இதெல்லாம் ஆக்ஷன் எடுத்துக்கணுமா இல்லையா? ஏன் எடுக்கல? அப்ப மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க, முட்டாளா கேட்டிருக்கீங்களா மக்களை? நீங்க மக்களை டைவர்ட் பண்றதுக்காக, உங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக, சாதி அரசியலையும் மத அரசியலையும் கையில் எடுத்து நீங்க வந்து ஏமாத்திக்கிட்டு இருப்பீங்க. அதுக்குள்ள எல்லாரும் வந்து நாங்க பேசி, நாங்க மக்களை வந்து நாங்களாம் வந்து பேசி அந்த டிராப்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு மக்கள் பிரச்சனையை மறந்துட்டு இதை பேச ஆரம்பிச்சது யாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. இங்க பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. நீங்க யாரு என்ன வேணாலும் பண்ணலாம், மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. இதை வந்து மக்களே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அங்க போயிட்டு பாரத் மாதா கி ஜெயின்னு கத்துறதும் இல்ல ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறதும் இது எல்லாமே ஒரு எதிர்ப்புவாத அரசியல் தானே. அங்க ஒரு இஸ்லாமிய தர்கா இருக்கு அப்படின்னா அதற்கு எதிராக சிறுபான்மையினருக்கு எதிராக எடுக்கப்படக்கூடிய ஒரு அரசியல்னு நீங்க ஏன் மக்களே சீரியஸா எடுக்காத ஒரு விஷயத்த இவங்கதான் சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்றோம். இவங்க தான் அதை சீரியஸ் ஆக்கிட்டு இருக்காங்க நம்ம சொல்றோம். மக்கள் சீரியஸா எடுக்கல சார். ஒரு குரூப் அதை எடுக்கறாங்க, பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்றோம். அமைப்புகள் அதை எடுக்கறாங்க. யார் எடுத்தாலும் வெளிப்படையா சொல்றாங்களே அயோத்தியா மாறினா என்ன தப்புன்னு. எப்படி மாறும்? தமிழ்நாட்டு மண்ணுல எப்படி மாறும்? தந்தை பெரியாருடைய மண்ணுல எப்படி மாறும்? கோயம்புத்தூர்ல கலவரம் நடக்கலையா? இங்க நடக்கும். இங்க கோயம்புத்தூர்ல இந்துத்துவ பேர்ல கலவரம் நடக்குது. நான் மிக தெளிவா சொல்லிடுறேன், மக்கள் இந்த விஷயத்துல மிக தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நாங்க பிரதிபலிக்கிறோம். ஓகே, அப்ப 2026ல உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிந்த சவால்கள் என்ன, கண்ணுக்கு தெரியாம சுத்தி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? 2026ல எங்களுக்கு எந்த விதமான சவாலும் கிடையாது.
களத்துல நாங்க மிக தீவிரமாக 234 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான பணிகளில் இது ரொம்ப ஈடுபட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கே சார். எங்க கட்சி- சவால்கள் இல்லாம இருக்காது. எங்களுடைய கட்சியில நாங்க நம்புறோம், எங்க கட்சியினரை நாங்க நம்புறோம். அதை தாண்டி எங்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய மக்களை நாங்க நம்புறோம். மக்களுடைய ஆதரவு இருக்குது. எங்கள் தலைவருக்காக மக்கள் ஆதரவு தெரிவிக்க தயாராயிட்டாங்க. என்னுடைய குடும்பத்திலேயே நான் பேசும்பொழுது, பல இடங்களில் நான் பேசும்பொழுது, சாதாரண இளைஞர்கள்கிட்ட பேசும்பொழுது, முதல் தலைமுறை வாக்காளர்கள்கிட்ட பேசும்பொழுது, அத்தனை பேரும் இந்த தடவை வந்து தொடர்ந்து ஆட்சி செய்தவர்கள் வேண்டாம், அதனால இந்த முறையை நாங்கள் வந்து தலைவருக்கு வாக்களிக்க கூடாதுன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த மனநிலை இருக்கிறது. அப்போ அந்த மக்கள் சக்தி இருக்கும்போது எந்த சவாலாக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது என்ன சவால் இருந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம், ஜெயிக்க தயாராக இருக்கோம்னு சொல்கிறோம். ஓகே, ஏன்னா இப்போ எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரிலீஸ் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் பெயர் வந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ அதன் பிறகு இன்னும் ஃபார்ம் 6 ஃபில்அப் பண்ணி புதிய வாக்காளர்களை சேர்க்கணும், சேஞ்சஸ் நிறைய பண்ண வேண்டியது. அன்றைக்கு இதுல தாவேகாவினருடைய இப்போ சமீபத்தில் அந்த டிராஃப்ட் ரோல் வந்த உடனேயே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் அறிவுறுத்திருக்கிறாரு. என்ன அறிவுறுத்திருக்கிறாங்க அப்படின்னா, இன்டர்னலாக ஒவ்வொரு வீடு வீடாக நீங்கள் போகணும், ஒவ்வொரு வீடு வீடாக போயிட்டு இந்த டிராஃப்ட் ரோலில் யார் யாரோட பெயர்லாம் நீக்கப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அந்த நீக்கப்பட்டவர்கள் வந்து உண்மையிலேயே நீக்கப்பட வேண்டியவர்களா இல்லை தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றத பார்த்து அவர்களுக்கு மீண்டும் அந்த வாக்குரிமையை பெற்றுத்தருவதற்கான எல்லா உதவிகளையும் செய்யணும்னு சொல்லிட்டு இன்டர்னலாக எங்கள் பொதுச் செயலாளர் ஏற்கனவே இந்த பணிகளை வந்து முடுக்கி விட்டுருக்காரு. இதை ஒவ்வொரு வீடு வீடாக அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்களையும் அதே போல பூத் லெவல் ஏஜென்ட்களையும் வைத்துக்கொண்டு இன்றைக்கு அந்த வேலைகள்லாம் செய்ய தொடங்கிட்டாங்க. அதுக்கான பணிகள் களத்தில் போயிட்டு இருக்கு. ஓகே, பிஎல்ஏக்கள் இருக்காங்களா? அப்ப தாவேகா தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய பிஎல்ஏக்கள் அந்த பணிகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதற்கு முன்பாக ஒரு ப்ராசஸ் என்யூமினேஷன் ஃபார்ம் கொடுத்து நடக்கும்போது களத்துல போற இடத்துல எல்லாம் திமுகவும் அதிமுக மட்டும்தான் இருக்காங்க பிஎல்ஏக்கள். திமுக தான் அதிகமா இருக்காங்கன்னு அதுதான் நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து எஸ்ஐஆருடைய குளறுபடிகளை வந்து நம்ம வெளியில சொன்னோம். பல்வேறு இடங்கள்ல நானுமே பேசியிருக்கோம், எல்லாருமே பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா, பல்வேறு இடங்கள்ல இந்த திமுகவுடைய கவுன்சிலர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர்கள் வந்து தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த எனுமரேஷன் ஃபார்ம்ஸை வந்து கிடைக்க விடாமல் பண்ணுறது, களத்தில் நம்முடைய தோழர்களை செயல்பட விடாமல் செயல்படுறதுக்கான பல்வேறு வேலைகளில் பார்த்தாங்க. அதையும் தாண்டி நம்ம செயல்பட்டிருக்கோம். களம் முழுக்க நம்முடைய தோழர்கள் வந்து உதவி செஞ்சிருக்காங்க, வீடு வீடாக பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த தடவை அதுக்கான பணிகளை இன்னும் வேகமாக முடிக்கிறோம். டெலிட் பண்ண ஓட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் புதிய வாக்காளர்கள் யார் யாரெல்லாம் சேராமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் வாக்குரிமை பெற்றுத்தருவதற்கான பணிகளை வந்து மிக தீவிரமாக செய்யணும்னு சொல்லிட்டு இன்னும் அதை வந்து வேகப்படுத்தியிருக்கிறோம். ஓகே, அப்போ நிச்சயமா களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் இந்த எஸ்ஐஆர் விவகாரத்திலையும் தாவேகா தீவிரமா செயல்படும் சொல்றீங்க. களத்துல பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார்.